ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளோட ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டவுன்லோட் பண்ணி அதில் வந்து கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. பட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரில அப்படின்றீங்க. கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க சரிங்களா. என்டிபிசி ஆகட்டும், குரூப் டி ஆகட்டும், ஏஎல்பி எதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், எந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்றீங்க. நான் சொல்கிறேன், அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து குரூப் டி எக்ஸாமுக்கு வந்து கோர்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அதில் ஆப்டிடியூட் இருக்கும் சரிங்களா. ஆப்டிடியூட், ரீசனிங் இது ரெண்டுத்தையுமே வந்து பேரலாக வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஒரு 2 hours ஆப்டிடியூட் பார்க்குறீங்கன்னா ஒரு 2 hours வந்து ரீசனிங் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 10 கொஸ்டின் பார்க்குறீங்களா, 11வது கொஸ்டின் வந்து வீடியோ பாஸ் பண்ணி நீங்களே வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு ஆன்சர் நல்லா வந்துருச்சு ஓகே அப்படின்னா அந்த டாப்பிக்கில் வந்து ஓரளவுக்கு தரவாகிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை ஃபுல் வீடியோவுமே பார்க்குறீங்க, அப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லைனா தனியாக நீங்களே வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து சும்மா கூகுளில் போட்டிங்கன்னா கூட நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நம்ம கோர்ஸ்லேயே வந்து புக்கோட பிடிஎஃப்லாம் இருக்கும் சரிங்களா. அதில் வந்து பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி வச்சு கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து அதில் இருக்க கொஸ்டின்ஸே வந்து நிறைய தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் போங்க. ஆப்டிடியூட், ரீசனிங் மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ். இது வந்து நான் சொல்கிறது வந்து குரூப் டிக்கு ஸ்ட்ராட்டஜி. சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அப் டு 10th லெவல் சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி சிலபஸில் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து லெசன்ஸையும் படிக்கிற மாதிரி இருக்கும். லெசன் வந்து சில பேருக்கு வந்து புக்கை படித்தா புரியாது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் புக்கில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அப்படியே டீச் பண்ணியிருப்பேன். சயின்ஸ் வந்து எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு நோட்ஸ் தேவைன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஓகே வீடியோ பார்த்ததே உங்களுக்கு மைண்டில் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், எல்லா வீடியோ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு டாபிக் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல் பயாலஜின்னு. அந்த செல் பயாலஜியில் வந்து அப்ஜெக்டிவ் அட்டன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சயின்ஸுக்கு. இந்த 3 மெயினாக டெய்லி உங்கள் ஸ்கெடியூலில் இந்த 3 இருக்கணும். ஆப்டிடியூட், ரீசனிங், சயின்ஸு. ஏன்னா இந்த 3 தான் ரொம்பவே உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகம். ஆப்டிடியூட் வந்து 25 மார்க்கு, ரீசனிங் 30 மார்க்கு, சயின்ஸ் வந்து 25 மார்க்கு. இது 3 சேர்த்தே உங்களுக்கு வந்து 80 மார்க் வந்துடுது. ரிமைனிங் உள்ள அந்த 20 மார்க் தான் வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமி இதெல்லாம் சேர்த்து 20 மார்க்கு. அதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட் ரெகுலராக இருக்கா, ஒரு நாள் வந்து அது கூட சேர்த்து ஸ்டாட்டிக், ஜிகே வீடியோ பாருங்கள். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வீடியோ பாருங்கள். அடுத்த நாள் வந்து பாலிட்டி வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி பார்க்கலாம். அப்படி இல்லையா ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து ஸ்டாட்டிக், ஜிகே பார்த்து முடிச்சிடலாம். அடுத்த வாரம் ஃபுல்லாக வந்து ஹிஸ்ட்ரி, அடுத்த வாரம் ஃபுல்லாக வந்து பாலிட்டி சரிங்களா. ஏன்னா எந்த எக்ஸாம் வந்து நமக்கு வந்து வரப்போது செப்டம்பர் கண்டிப்பாக வந்து 3rd வீக்கில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து எல்லாம் போன வருஷத்துக்கான எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வந்து எக்ஸாம் டேட் வந்து விட்டுட்டாங்க. இந்த குரூப் டிக்கு மட்டும் தான் விடல. ஸோ வந்து கோர்ஸ் சும்மா வாங்கி வச்சுட்டு இருக்காதீங்க, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு மாதம் ரெகுலராக படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் எடுங்க. நமக்கு ஒன் மந்த்து கூட இல்லை, ஒரு 20 days ரெகுலராக படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். செக்ஷன் வைஸ் டெஸ்ட் எடுங்க, ஃபுல் லென்த் டெஸ்ட் எடுங்க, இந்த மாதிரி டெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கு தான் ஃபாலோ பண்ணணும். அந்த புக்கு வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் சில பேர் இன்ஸ்டாகிராமில் பார்ப்பீங்க. நீங்கள் யூடியூப்பில் இந்த வீடியோ ரயில்வேஸ் தமிழ் அப்படின்ற சேனல் போனீங்கன்னா அங்கேயே நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கான புக்கு வந்து டேக் பண்ணி வைக்கிறேன். அந்த புக்கை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. கீழே ஸ்பீடி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக சூஸ் பண்ண தெரியலனா நான் வந்து யூடியூப்பில் போய் ரயில்வேஸ் தமிழ் சேனலில் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அந்த புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே வந்து லூசன்ட்டுக்கு பின்னாடி இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஸ்டாட்டிக் ஜிகே நீங்கள் லூசன்ட்டு பின்னாடி போய் படிக்கவே தேவையில்ல. நம்ம வீடியோ கோர்ஸ்லேயே வந்து நான் ஃபுல்லாக வந்து ஸ்டாட்டிக் ஜிகே எது வந்து ரயில்வேக்கு தேவையோ பக்காவாக வந்து எடுத்து வச்சிருப்பேன். அதே மாதிரி பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கோர்ஸில் கொடுத்தது எல்லாத்தையுமே பாருங்கள். ஆர்டிக்கல், அமெண்ட்மெண்ட்டு சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, இந்த மாதிரி எது தேவையோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருப்பேன். அப்புறம் எந்த கண்ட்ரிலேருந்து எதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் பற்றி இதெல்லாம் கொஸ்டின் வரும். ஸோ இது நம்ம வீடியோ கோர்ஸில் கொடுத்ததை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன தேவை, எக்ஸ்ட்ரா என்னென்ன நீங்கள் எங்கெங்கே வீக்காக இருக்கீங்களோ அந்த மாதிரி படிங்க சரிங்களா. ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐடியா ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இனிமே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலைன்னா ஆஃபர் போது மக்களே. நாளைக்கு அதாவது ஆகஸ்ட் 18 உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து முடிஞ்சிடும். கம்ப்ளீட் கோர்ஸு ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் சேர்த்து எந்த கோர்ஸ் ஆகட்டும் சரிங்களா, 1000 rupees. ஸோ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பை, டேக் கேர்.